அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நமக்காக அடிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினால் தந்தருளப்பட்டவர். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பும்போது யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரே பேரான குமாரனை தந்தருளினார் என்று. இங்கே ரோமர் 8:29 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டென்று. ஒரே பேரானவர் எப்பொழுது முதற் பேரானவராய் மாறுவார் என்றால், இன்னும் அநேகம் பிள்ளைகள் உண்டாகும் போது ஒரே பேரானவர் முதற் பேரானவராக மாறுவார். என்னையும் உங்களையும் அவர் பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அது நிமித்தம் இப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முதற் பேரானவர். நாம் அனைவரும் அவருக்கு பிள்ளைகள். எப்படி பிள்ளைகளானோ யோவான் 1 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் அனைவரும் பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோக தேவனை பிதாவே என்று அழைக்கும் பாக்கியம் பெற்றவர்களாய் மாறுகிறார்கள். இதற்காகவே தேவன் என்ன செய்கிறாராம், நம்மை முன்னமே அறிந்து, அதாவது நம்முடைய பெற்றோர் நம்மை அறிவதற்கு முன்னமே நம்மை அறிந்து, நாம் நம்மை அறிவதற்கு முன்னமே நம்மை அறிந்து, நம் தாயின் வயிற்றிலே கருவாய் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை அறிந்து நம்மை முன் குறித்து வைத்து விட்டார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, முன்னறிந்து முன் குறித்து. நான் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவாகிய தேவன் என்னை முன் குறித்தார். எதற்காக முன் குறித்தார்? நான் அவருடைய பிள்ளையா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் பெற நாம் என்ன செய்தோம்? ஹல்லேலூயா. ஜீவன் தந்து என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தேன், அற்பமான மனிதன் நானே. ஜீவன் தந்து என்னை நேசிக்க நான் என்ன தவம் செய்தேன், நான் என்ன தவம் செய்தேன். ஹல்லேலூயா. அதற்காக தேவன் நம்மை முன்னறிந்து முன்குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். 30வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அவரை போல மாற அழைக்கப்பட்டவர்கள். எப்பொழுது அவரை போல மாறுவோம்? அவர் வெளிப்படும் போது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கிறபடியால் அவருக்கு ஒப்பாவோம் என்று 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே நம்மால் பார்க்க முடியும். எனவே என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற வார்த்தை இதுதான், நம்மை குறித்த பிதாவின் சித்தம் இதுவாய் இருக்கிறபடினாலே மீண்டும் பாவம் செய்து பாவத்துக்கு பின்னாக போய் தேவ சாயலை குலைக்காதபடி ஜாக்கிரதையோடும் எச்சரிக்கையோடும் பயத்தோடும் கர்த்தரை சேவிப்போம். அவருடையவன் அவருடையவள் என்கிற உணர்வோடும் பொறுப்போடும் நிச்சயத்தோடும் வாழ்வோம். கர்த்தர் நம்மை தம்முடையவர்களாய் மாற்றி அவருடைய சாயலுக்கொப்பாய் மாற்றி
மகிமையிலே அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை தருவார். இதற்காகவே இயேசு கிறிஸ்து, ஆமென், தேவ மகிமை, பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார். வெறுமையாக்கி வந்ததே வெறுமையான நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றி மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இதுவே பிதாவின் சித்தம். இதை அறிந்தவர்களாய் பாவத்துக்கு விலகி பரிசுத்தருக்கு நெருங்கி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட வாஞ்சையாய் தாவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்றே கூப்பிடுதே, வாரும் என்றே கூப்பிடுதே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த பாக்கியம் பெற நாங்கள் என்ன செய்தோம் ஆண்டவரே? எவ்வளவு நன்றி சொன்னாலும் தீராதப்பா. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்காய் உம்முடையவர்களாய் இந்த பூமியில நிக்கணும், வாழணும். கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.